மலைகளின் இளவரசின்னு சொல்லப்படுற நீலமலை நகரத்துல சுரேஷ்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு வேலை செய்யறதுனாலே அலர்ஜி, ஆளு செம சோம்பேறி. ஒரு நாள் காலையில அவன் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருந்தான். அப்போ அவங்க அப்பா மாணிக்கம் அங்க வந்தாரு. ஏய் சோம்பேறி, கொஞ்சம் கடிகாரத்தை பாரு. மணி 11 ஆகுது. நீ இன்னும் எரும மாடு மாதிரி படுக்கையிலே கிடக்குற. சுரேஷ் அவன் அப்பா சொல்றத காதுலயே வாங்கிக்காம போர்வையை இழுத்து மூடிட்டு மறுபடி தூங்க பாக்குறான். இவனை நினைச்சாலே எனக்கு எரியுது. நாளுக்கு நாள் இவன் சோம்பேறித்தனம் கூடிக்கிட்டே போகுது. அப்பா கோவத்துல ஒரு வாளி தண்ணியை எடுத்து அவன் மேல ஊத்துறாரு. என்னப்பா இது, மனுஷனை நிம்மதியாக தூங்க விட மாட்டிங்களா? 11 மணி தானே ஆகுது. இப்போ எந்திரிச்சு நான் என்ன பெரிய அம்பு விட போகிறேன்? இன்னைக்கு நீ என் கூட வேலைக்கு வந்தே ஆகணும். அதுக்கு தான் எழுப்புறேன். வேலையா? எனக்கா? உங்கள் மூளை என்ன சரியாக தான் வேலை செய்யுதா? அப்பா உசுரோட இருக்கும்போது மகன் வேலைக்கு போனால் நல்லாவே இருக்கும். என் தலையெழுத்து. உன்னையெல்லாம் பெத்ததுக்கு பிள்ளையே இல்லாம இருந்திருக்கலாம். உன்னை நான் எப்படி தாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். யார் உங்களை தாங்கிக்க சொன்னது? சொல்லுங்க முதல்ல. பார்த்துக்கோ, நான் இல்லாத ஒரு நாள் நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஏன் வருத்தப்பட போகிறேன்? எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் நச்சரிப்பு தாங்காம நானே வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு இருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு என் மதிப்பு புரியும். அப்படியா? வீட்டை விட்டு போறியா? போ. மாணிக்கம் கோபத்துல சுரேஷ் கைய பிடிச்சு இழுத்து வீட்டுக்கு வெளியே தள்ளுறாரு. அப்பா என்ன பண்றீங்க? வயசான காலத்துல புத்தி மாறிடுச்சா? நீ தானே வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப போ. இனிமே என் வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்ச உன் காலை உடைச்சிடுவேன், ஜாக்கிரதை. சரிப்பா, நானும் இனிமே இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். உன்னையெல்லாம் மாதிரி உதவாக்கிற மகன் எனக்கு தேவையில்லை. போ, வெளியே போ. இனிமே உன் முகத்திலேயே முழிக்க கூடாது, புரிஞ்சுதா? அம்மா பதறி போய் ஓடி வருகிறார். என்னங்க இது? என்ன பண்றீங்க? பெத்த புள்ளைய எப்படி போடா வாதான்னு சொல்லி நடுத்தெருவுல தள்ளுறீங்களே. தப்பு செஞ்சு அடிங்க, அதுக்காக வீட்டை விட்டே துரத்துவீங்களா? நீ சும்மா இரு. இவன் உருப்படணும்னா இதுதான் வழி. இவனை செல்லம் கொடுத்து கெடுத்ததே நீதான். அம்மா சுரேஷை பார்த்து அழுது கொண்டே சொல்கிறார். சுரேஷ், அப்பா பேச்ச கேளுடா. ஏதாவது ஒரு வேலைக்கு போனா அவர் ஏன் இப்படி செய்ய போறாரு? மத்தவங்க முன்னாடி நம்ம மானம் போகுதுடா. போயிடாதே கண்ணா. அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள வாடா. ஷில்லம்மா, இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன். அவருக்கு நான் இருக்கிறத விட அவர் வேலை தான் முக்கியம். நான் போறேன். இவர இல்லாம பேசுறான். நீங்களும் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? புள்ள வெளியே போய் என்ன பண்ணுவான்? என்ன திம்பான்? ஒருவேளை சோறு கூட திங்காம போறானே. ஐயோ சுரேஷ், நில்லுடா சுரேஷ். சுரேஷ் எதையும் கேட்காம கோமா போயிடுறான். அம்மா வாசல்லே உட்காந்து கதறி அழுறாங்க. இனி அந்த பிடிவாத கிழவன் வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, அந்த ஆள் தேடினாலும் என்னை கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போக போறேன். அவருக்கு நான் இருக்கிறத விட அவர் வேலை தான் முக்கியம். தினமும் அவர் பண்ற அருன்னு அறுக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை. அவரே துரத்தினது நல்லதுதான். இல்லைனா நானே எப்போதாவது ஓடி இருப்பேன். சுரேஷ் அப்படியே நடந்து ஊருக்கு வெளியே ஒரு மலைப்பகுதிக்கு வந்து ஒரு மரத்தடியில உட்கார்றான். என்ன ஒரு சீன். இனி இங்க நிம்மதியா தூங்கலாம். யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அப்படியே சுரேஷ் தூங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு பசி எடுக்குது. அப்போ மலையில சில குரல்கள் கேக்குது. ஐயோ, இவங்க ஏன் இங்க வந்து ஏன் தூக்கத்தை கெடுக்கிறாங்க? அதுவும் இத்தனை பேரா? சுரேஷ் சுற்றுலா பயணியிடம் கேட்கிறான். ஏனே இங்க என்ன பண்றீங்க? தம்பி, இந்த இடத்த பத்தி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். தினமும் இங்க நிறைய பேர் வர்றாங்க. அதான் நாங்களும் சுத்தி பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. சுரேஷ் மனசுக்குள்ளேயே சொன்னான், என்னது, தினமும் இங்க இவ்வளோ பேர் வராங்களா? எனக்கு தெரியாம போச்சு. சரி, அது கிடக்கட்டும். இப்ப வயிறு பசியில கிள்ளுது. சுரேஷ் சாப்பாடு தேடி அலைஞ்சு ஒரு கடையை பார்க்கறான். அண்ணே, ஒரு 4 சூடான மெதுவடையும் ஒரு பிளேட் வெங்காய பஜ்ஜியும் கொடுங்க. இந்தா தம்பி, உங்ககிட்ட இருந்து 100 ரூபாய் வரணும். ஆனா என்கிட்ட காசு இல்லையே. காசு இல்லையா? இது என்ன உங்க அப்பன் கடையா? ஓசி சாப்பாடு கேட்க வந்துட்டியா? போடா வெளியே. எங்க அப்பாவே எனக்கு ஓசியா சோறு போட மாட்டாருங்க. சுரேஷ் அப்படியே சோகமா நடக்கிறான். ஒரு வீட்டை கடக்கும்போது அங்கேயும் கேட்கறான். அண்ணே, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? ஏய், பிச்சை அடிக்கணும்னா வேற எங்கேயாவது போ. நல்லா தெம்பா இருக்க. ஏதாவது வேலை செஞ்சு பொழைக்க கூடாதா? காலையிலேயே கிளம்பி வந்துடுறாங்க முகத்தை காட்டிக்கிட்ட. சரி விடுங்கண்ணே, சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரி இரு, கொண்டு வர. அந்த ஆள் தண்ணி குடுக்கறாரு. சுரேஷ் தண்ணியை குடிச்சிட்டு மறுபடி மலைக்கே போறான்.
எவ்வளவு அலைஞ்சாலும் யாரோ உதவ மாட்டேங்கிறாங்க. அப்பா சொன்னது சரிதான். இந்த உலகம் நாம நினைக்கிற மாதிரி இல்லை. வேலை இல்லாதவரை யாரும் யாருக்கும் உதவ மாட்டாங்க. ஒரு 2 நாள் அவன் சாப்பிடாமையே இருக்கான். 2 நாள் ஆச்சு, வயித்துல ஒரு பருக்கு கூட விழல. இன்னைக்கும் சாப்பிடலன்னா செத்து போயிருவேன். ஒருவேளை பண்ணலாம். யாருக்காவது சின்ன உதவி செஞ்சா அவங்க ஒருவேளை சோறு போடுவாங்க. அதுதான் சரி. மறுபடியும் உணவு தேடி மலைக்கு கீழே இருக்கிற கிராமத்துக்கு போறான். அங்க ஒரு வயசான பாட்டி நடந்து போகும்போது திடீர்னு மயங்கி விழுறத பாக்குறான். பாட்டி என்னாச்சு? இருங்க, நான் உங்களுக்கு உதவுறேன். சுரேஷ் அந்த பாட்டியை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டுல விடுறான். பக்கத்திலேயே உட்கார்றான். பாட்டி எப்படி இருக்கீங்க? ஏன் திடீர்னு விழுந்தீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, கொஞ்சம் தலை சுற்றல் வந்துருச்சு. உங்க புள்ள மருமகள்லாம் எங்க? அவங்க வேலைக்கு வெளியே போயிருக்காங்கப்பா. சரி பாட்டி, அவங்க வர்ற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். சுரேஷுக்கு பசி உயிர் போகுது. ஆனா வேற வழி இல்ல. பாட்டி சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? பாட்டி தன் சேலை முந்தானையிலிருந்து காசு எடுத்து சொல்கிறார். தம்பி, என்கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்கு. இதுல என்ன கிடைக்குமோ அதை வாங்கிட்டு வாப்பா. வெறும் 30 ரூபாயா? இதுல என்ன வரும்? சரி, நான் மேகி பாக்கெட் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் சமைச்சிடலாம், பசியும் ஆறும். சுரேஷ் மேகி வாங்கிட்டு வர்றான். பாட்டி டீ போட்டுட்டு இருக்காங்க. பாட்டி உங்க உடம்பு இப்படி இருக்கே, நீங்க ஏன் வேலை செய்யறீங்க? எனக்கு இது பழகி போச்சுப்பா. என்ன வாங்கிட்டு வந்த? மேகி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாட்டி. கொடுப்பா, நான் டக்குன்னு மேகி செஞ்சு தர்றேன். சரி பாட்டி, செம்ம பசியா இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடலாம். மேகி சமைக்கும் பொழுது சுரேஷ் அந்த பாட்டிக்கு உதவுறான். அப்ப பாட்டி அவனுக்கு பேச்சுவாக்கில மேகி சமைக்க கத்து கொடுக்கறாங்க. 2 பேரும் இந்த மேகியும் டீயும் சாப்பிடுறாங்க. ஆஹா பாட்டி, என்ன மேகி செஞ்சிருக்கீங்க! என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு மேகியை நான் சாப்பிட்டதே இல்லை. ஒரு 2 நாள் அங்கேயே தங்கி அந்த பாட்டிக்கு தேவையான உதவிகளை சுரேஷ் செய்றான். சரி பாட்டி, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. நான் கிளம்புறேன். தம்பி நில்லு, போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்று கொடுக்கணும். பாட்டி ஒரு பெட்டியை திறந்து ஒரு டப்பாவை எடுக்கறாங்க. தம்பி, இதுல ஒரு மேஜிக் மசாலா இருக்கு. இத ஒரு சிட்டிகை எடுத்து எந்த சாப்பாட்டுல போட்டாலும் அதோட ருசி 4 மடங்கு கூடும். ரொம்ப நன்றி பாட்டி, உடம்ப பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். சுரேஷ் மறுபடியும் மலைக்கு வர்றான். ஆஹா, இதுல இருந்து செம வாசனை வருதே. ஆனா இந்த மசாலாவை வச்சுக்கிட்டு நான் என்ன ஹோட்டலை வைக்க போறேன்? இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஆனா எனக்கு சமைக்க தெரியாதே. அட, பாட்டி தான் மேகி செய்ய கத்து கொடுத்தாங்களே. அதுல பெரிய வேலையும் இல்லை, இங்க சுத்தி மேகி கடையும் இல்லை. ஆனா கடை ஆரம்பிக்க 1 பைசா கூட இல்லையே. பாட்டி மசாலா கொடுத்துட்டாங்க, ஆனா இதை வச்சு எப்படி பிழைக்கிறது? மேகி பாக்கெட் வாங்கிட்டு வர கூட காசு இல்லையே. சரி, இந்த மோதிரம் தான் இப்போ என்ன காப்பாத்தணும். சுரேஷ் தன் கையில் இருந்த மோதிரத்தை எடுத்து பார்க்கிறான். அது அவனுடைய அப்பா அவனுக்கு பிறந்த நாளுக்கு கொடுத்தது. மன்னிச்சிடுங்கப்பா, உங்க ஞாபகமா இருந்த இந்த மோதிரத்தை இப்போ நான் விற்க போறேன். ஆனா இது உங்ககிட்ட இருந்து நான் வாங்குற கடைசி உதவியா இருக்கட்டும். இதுல வர்ற காசை வச்சு என் சொந்த கால்ல நிப்பேன். சுரேஷ் ஊருக்குள் போய் அந்த மோதிரத்தை விற்று கொஞ்சம் பணம் ரெடி பண்றான். அந்த பணத்தில் சில மேகி பாக்கெட்டுகள், ஒரு சின்ன மண்ணெண்ணெய் அடுப்பு, 2 பாத்திரங்கள் மற்றும் ஒரு டீ தூள் பாக்கெட்டை வாங்குகிறான். பொருள் எல்லாம் வந்தாச்சு. ஆனா வர்றவங்க உட்கார ஒரு இடம் வேணுமே. டேபிள் பெஞ்சுக்கு இனி காசு இல்லையே. சரி, நாமளே ரெடி பண்ணுவோம். இதுவரைக்கும் ஒரு குச்சியை கூட தூக்காத சுரேஷ் முதல் முறையா காட்டுக்குள்ள கோடாரிய தூக்கிட்டு போறான். காட்டில் சுரேஷ் மரம் வெட்டுகிறான். சுரேஷ் மூச்சு வாங்கி கொண்டு சொல்கிறான், அப்பாடே, மரம் வெட்டுறது இவ்வளவு கஷ்டமா? அன்னைக்கு அப்பா வேலைக்கு கூப்பிட்டப்போ போயிருக்கலாம். ஆனா இப்போ எனக்காக நான் செஞ்சுதான் ஆகணும். சுரேஷ் கையில் ரத்தம் வர மரம் வெட்டி கொண்டிருந்த போது அந்த பக்கமாக வந்த அவனது பழைய நண்பர்கள் மணி மற்றும் ராமு அவனை கிண்டல் செய்யத் தொடங்கினர். மணி சிரித்துக்கொண்டே சொல்கிறான், டே ராமு, அங்கே பாரு, நம்ம தூங்கு மூஞ்சி சுரேஷ் கோடாரிய தூக்கிட்டு என்ன பண்றான்னு.
என்னடா சுரேஷ், உங்க அப்பா துரத்துன உடனே நிஜமாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுடா. பேசாம உங்க அப்பா கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, மறுபடியும் சோறு போடுவாரு. சுரேஷ் கோடாரியை கீழே போட்டுவிட்டு நிமிர்ந்து பார்த்து பேசுகிறான். டே, இப்போ நான் கஷ்டப்படுறது உங்க கண்ணுக்கு வேடிக்கையா இருக்கலாம், ஆனா இப்பதான் நான் நிஜமாவே வாழுறேன். உங்க அப்பன் காசுல நீங்க திங்கிற பஜ்ஜியை விட நான் கஷ்டப்பட்டு குடிக்கிற இந்த தண்ணி எனக்கு ருசியா இருக்குடா. பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறான் பாரு. சரி, இந்த மரக்கட்டையை வச்சு என்ன பண்ண போற? சவப்பட்டி செய்ய போறியா? இல்லடா, இதுல நான் ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போறேன். என்ன கிண்டல் பண்ணுன நீங்களே ஒரு நாள் வரிசையில வந்து என் சாப்பாட்டுக்காக நிப்பீங்க. அப்ப பாருடா இந்த சுரேஷோட வளர்ச்சிய. பார்க்கலாம்டா, பார்க்கலாம். வாடா போலாம். இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். நண்பர்கள் போன பிறகு சுரேஷ் சோர்வாக உட்கார்ந்திருக்கிறான். அப்போது ஒரு பெரியவர் அங்கு வருகிறார். தம்பி, ஏதோ பெரிய வேவையில இறங்கி இருக்க போல இருக்கு. ஏன் இப்போ சோர்ந்து போய் உட்காந்துட்ட? இல்ல பெரியவரே, நான் கஷ்டப்படுறத பார்த்து என் நண்பர்களே கிண்டல் பண்றாங்க. எனக்கு இது தேவையான்னு ஒரு நிமிஷம் தோணிடுச்சு. பெரியவர் சிரித்துக்கொண்டே சொல்கிறார். தம்பி, ஒரு மரம் வளரணும்னா முதல்ல அது மண்ணுக்குள்ள புதைஞ்சுதான் ஆகணும். இப்போ நீ புதைஞ்சிருக்க, ஆனா சீக்கிரம் ஒரு பெரிய மரமா வளர்வ. உன் கையில் இருக்கிற காயத்தை பார்க்காத, அது நாளைக்கு நீ சாப்பிட போற பழத்துக்கான தழும்பு. வேலையை தொடரு தம்பி. சுரேஷ் தெம்பா பேசுறான். ரொம்ப நன்றி பெரியவரே, இப்போ என் மனசு தெளிவாயிடுச்சு. பாருங்க, இன்னும் 1 மணி நேரத்துல இந்த மேஜையை நான் தயார் பண்ணிடுவேன். நல்லது தம்பி. உன் கடையில முதல் மேகியை நான் தான் சாப்பிடுவேன். அதுக்கு எனக்கு 1 கப் சூடா டீயும் கொடுப்பியா? நிச்சயமா பெரியவரே, நீங்க தான் என்னோட முதல் கஸ்டமர். உங்களுக்கு டீ ஃப்ரீ. சுரேஷ் கஷ்டப்பட்டு காய்ந்த மரங்களை வெட்டி அதை தோளில் சுமந்து கொண்டு மலை உச்சிக்கு கொண்டு வருகிறான். கைகள் எல்லாம் ரத்தம் கசிகிறது. ஆனாலும் அவன் விடவில்லை. சுரேஷ் தனக்குள்ளே பேசிக்கொண்டு வேலை செய்கிறான். வலிக்கட்டும், இந்த வலிதான் என்னோட சோம்பேறித்தனத்தை தீக்கிற நெருப்பு. இதை வச்சு ஒரு அழகான டேபிளை செய்வேன். அந்த பெரியவர் கொடுத்த தைரியத்துல சுரேஷ் செதுக்கிய மேஜை ரொம்ப அழகா வந்தது. அதன் மேல மோதிரத்தை விற்று வாங்கின பாத்திரங்களை அடுக்கி வச்சான். அப்பாடி, மேஜை ரெடி, அடுப்பு ரெடி. இப்போ பாட்டி கொடுத்த மேஜிக் மசாலாவை இறக்க வேண்டியதுதான். பாட்டி, என் கையை பிடிச்சிக்கோங்க, நான் ஜெயிக்கணும். இப்போது சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். தம்பி, என்ன வாசனை இது? இங்க மேகி கிடைக்குமா? சுரேஷ் உற்சாகமா பேசுறான். வாங்க சார், வாங்க. ஸ்பெஷல் மந்த்ர மசாலா மேகி சூடா தயார் பண்ணி தர்றேன். அப்படியே ஒரு இஞ்சி டீயும் குடிச்சிட்டு போங்க. சரிப்பா, கொடு. சுற்றுலா பயணி சாப்பிட்டு விட்டு சொல்கிறான். அடேங்கப்பா, என்ன ருசி தம்பி! இவ்வளோ மேலே வந்து இவ்வளோ அருமையான சாப்பாடு கொடுக்கறது பெரிய விஷயம். இந்தா காசு, மீதி இருக்கட்டும். உன் உழைப்புக்கு என் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். சுரேஷின் கண்களில் முதல் முறையாக உழைப்பால் வந்த கண்ணீர் வந்தது. இப்படியே வியாபாரம் சூடு பிடிக்க தொடங்கியது. அப்போ அங்க இன்னொரு சுற்றுலா பயணி வந்தாரு. தம்பி, ஒரு டீயும் மேகியும் கிடைக்குமல்ல? இதோ இப்பவே செஞ்சு தரு. சுற்றுலா பயணி சாப்பிட்டு விட்டு சொல்கிறான். நிஜமாவே தம்பி, இந்த மலை மேல டீயும் மேகியும் சாப்பிடுற சுகமே தனி. ஒரு 2 நாள் வியாபாரம் நல்லா நடக்குது. ஆனா 3ஆவது நாள் பலத்த காத்து அடிச்சு சுரேஷ் போட்டிருந்த கூடாரம் பறந்துருச்சு. அடுத்த நாள் வெட்ட வெளியிலேயே கடைய ஆரம்பிக்கிறான். காத்து அடிச்சா அடிச்சிட்டு போகுது, கூடாரம் பறக்கும்னு கவலை இனிமே கிடையாது. திடீர்னு கருமேகம் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வானம் தெளிவாக தானே இருந்துச்சு. இந்த மழையால எல்லா சாப்பாடும் வீணா போச்சு. இறைவா, இது என்ன சோதனை! நான் எவ்வளவு வசதியா வாழ்ந்தேன், இப்போ ஒரு காசுக்காக இப்படி அலைக்கழிய விடுறியே. மழை திடீர்னு கொட்ட ஆரம்பிச்சது. அந்த ஹோட்டலுக்குள்ள நடக்க போகிற விஷயம் யாருக்கும் தெரியாது. அந்த இரவு சுரேஷோட வாழ்க்கையே மாறப்போகுது. அடுத்தது என்ன நடந்தது பார்க்க பார்ட் 2வை கண்டிப்பா பாருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.